இந்த மரக்காணத்துக்கு அருகே கிடைக்கும் போது இந்த கடலோர பகுதிகள் தான் நீங்கள் கூறியது போலவே கடலோர பகுதிகள் மட்டும்தான் அந்த கூடுதலான மழைப்பொழிவை கொடுக்கும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அது உள்புற மாவட்டங்களில் அந்த மழைப்பொழிவை வழங்காதுன்னு சொல்லிட்டீங்க. அதாவது சென்னை மாநகரை ஒட்டியே கூறினாலுமே அது அந்த கரையோரம் கடலோரம் எண்ணூரிலிருந்து அது கிழக்கு கடற்கரை சாலை வரை அந்த பட்டினப்பாக்கம் அந்த பகுதிகளில் தான் அதிக மழைப்பொழிவு இருந்திருக்கு. இது உள்புற மாவட்டங்களில் மழை பெய்யாத சூழ்நிலையில் அதுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்படுமா சார்? அதாவது உள்புற மாவட்டம் எப்ப பெய்யும்னா பெய்யும். அதாவது போராடி போராடி முன்னேறும் பொழுது, முயற்சி செய்யும் பொழுது அந்த மழை பொழிவு கொடுக்கும். பிறகு டபார்னு பலூன் வெடிச்சிடும் என்ன ஆகும்? பெருசாயிடும், விட்டம் பெரிதாயிடும் அதோட வட்டம். அப்ப என்ன ஆயிடும்? கிருஷ்ணகிரி அந்த வட்டம் என்னன்னா தமிழ்நாட்டோட பாதி மாவட்டத்தை உள் மாவட்டம் மைய மாவட்டத்தை அடைத்து கொண்டு போகும். அப்போ திருவள்ளூரையும் தாண்டி வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனா ரெட் அலர்ட் கொடுக்கும் அளவிற்கு மழைப்பொழிவு இருக்காது. அதாவது கனமழை இருக்கும். அதிக மழைப்பொழிவு இருந்தா ரெட் அலர்ட். ஏனென்றால் ஒரு ஆரஞ்சு அலர்ட் ஏதோ ஒரு சில மாவட்டங்களுக்கு அது ஒரு டெல்டா இப்படிப்பட்ட மாவட்டங்களுக்கோ கடலூருக்கோ ஆரஞ்சு அலர்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ரெட் அலர்ட் நாளை காலை வரைக்கும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. உள்ளே எல்லா மாவட்டங்களுக்கும் நாளை மஞ்சள் ஆக்கிடுவாங்க. எல்லா மாவட்டமும் மஞ்சள் ஆக்கிடுவாங்க. பச்சையே இருக்காது தமிழ்நாட்டுக்கு. சில காலத்துல அப்படித்தான் ஓடும். ஒரு 3 நாட்களுக்கு இருக்கும். அப்புறம் கிருஷ்ணகிரி தர்மபுரி மட்டும் பச்சை இருக்கலாம். தென் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து ஆரஞ்சும் மஞ்சளுமாக இருந்து கொண்டே இருக்கும். சில நாட்கள் எங்காவது அடுத்து 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஒரு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கலாம். அப்படித்தான் இருக்கும். இப்போ உள் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது என்பதை தகவலாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஓகே, நிறைவாக ஒரு கேள்வி சார். சென்னை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட இந்த வட தமிழக மாவட்டங்களில் இந்த டிட்வாவால் அதுவும் டெல்டா மாவட்டங்களையும் சேர்த்துக் கொள்ளலாம். வெயில் எப்போது அடிக்கும், மழை எப்போது நிற்கும்? நிறைவா அந்த கேள்வி சார். சென்னையை விட்டு விலகியதும் வெயில் அடிக்க தொடங்கிடும். கண்டிப்பா இது நாளை கரை கடந்ததும் நாளை மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு வெயில் வந்துடும். ஆனால் வெயில் நிரந்தரமான வெயில் அல்ல. திடீரென்று மேகம் வரும், விட்டு விட்டு மழை இருந்து கொண்டே இருக்கும். வெயில் வந்துவிடும். ஆனால் இடைவெளி கொடுத்து மழை வந்து கொண்டே இருக்கும். நாளையும் நாளை மறுநாளும் கண்டிப்பாக நாளை விட்டு விட்டு அடிக்கடி வரும். ரொம்ப இடைவெளி எல்லாம் கொடுக்காது. வெளிச்சம் வந்தாலும் சூரியன் வந்தாலும் வெளிச்சம் தான் நாளைக்கு வர வாய்ப்பு இருக்கு. மதியத்துக்கு மேல வெயில்னா நாளை மறுநாள் தான் வரும். 4ஆம் தேதி தான் வெயில் வரும். வெயில் வந்தாலும் மேகம் மழை பொழிவை விட்டு அவ்வப்பொழுது கொடுக்கும். ஒரு 3 நாட்களுக்கு படிப்படியாகத்தான் அது விலகும். படிப்படியாக தான் விலகும். அதாவது 4ஆம் தேதி வரை இருக்கு. ஆகவே நாளை கண்டிப்பா வெயில் வர வாய்ப்பில்லை. நாளை காலை மதியம் 11 மணி வரைக்கும் கூட, நாளை காலை 11 மணி வரைக்கும் மழை, நல்ல மழை இருக்கு. அதுக்கப்புறம் விட்டு மழை இருக்கும். வெளிச்சம் வரலாம். நாளை மறுநாள் 4ஆம் தேதி வெயில் வந்துடும். ஓகே.